சமீப காலமாகவே இசையமைப்பாளர் இளையராஜாவுடைய பெயரை சொல்லக்கூட பலருமே யோசிக்கிறாங்க. அவர் பெயரை பயன்படுத்தினால் கூட அவர் காப்பிரைட் வழக்கு தொடர்ந்து விட போறார் அப்படின்னு நெட்டிசன்கள் பல பேருமே கமெண்ட் பண்ணிட்டும் இருக்காங்க. அதற்கு காரணம் அவர் பல தமிழ் படங்களின் மீது தொடர்ந்த வழக்குகள் தான். மஞ்சுமேல் பாய்ஸ் தொடங்கி குட் பேட் அக்லி, கூலி, டியூட் அப்படின்னு பல படங்களின் மீது அவர் தொடர்ந்து வழக்குமே போட்டிருக்காரு. தன்னுடைய பாடல்களை அனுமதி இல்லாமல் பயன்படுத்தியதாக அவர் வழக்கு தொடர்ந்து அந்த பாடல்களை நீக்க பண்ணிருக்காரு. இந்த நிலையில தெலுங்குல சமீபத்துல ரிலீஸ் ஆன மனா சங்கர் வரப்பிரசாத் காரு அப்படின்ற படத்துல இளையராஜா அவர்களுடைய தளபதி பட பாடல் இடம்பெற்றிருந்தது. அது பற்றி இயக்குனரிடம் கேட்டதற்கு தளபதி படத்துல வரும் சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி பாடலை பயன்படுத்த இளையராஜாவை அணுகியதும் அவர் உடனேயே அனுமதி கொடுத்து விட்டார் அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காரு. எதையுமே முறைப்படி செய்ய வேண்டும் எனவும் அந்த படத்துடைய இயக்குனர் மற்ற படங்களை விமர்சனம் பண்ணி பேசியிருப்பதுதான் தற்போது சோசியல் மீடியாக்கள்ல பூதாகரமாக வெடிச்சிருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இளையராஜா அவர்கள் தமிழ் படத்திற்கு தான் இது போல பண்றார், தெலுங்கு படத்துக்குன்னு உடனேயே கொடுத்து விட்டார் அப்படின்னு பல விமர்சனமுமே இருந்தது. குறிப்பாக சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர்கள் இளையராஜாவை பற்றி பல விமர்சனங்களை முன் வச்சாங்க. என்னதான் சூப்பர் ஸ்டாரும் இளையராஜா அவர்களும் இந்த அளவிற்கு நட்பாக இருந்தாலுமே கூலி திரைப்படத்திற்கு அவர் கேஸ் போட்டிருக்க கூடாது, அதுவும் ஒரு தெலுங்கு திரைப்படத்திற்கு எந்த ஒரு நிபந்தனையுமே இல்லாமல் உடனேயே சம்மதம் சொல்லிவிட்டாரே அப்படின்னு இளையராஜாவை தற்போது குற்றம் சாட்டிட்டுமே வராங்க. சோ இளையராஜா அவர்களுடைய செயலை பற்றி நம்ம ரஜினிகாந்த் அவர்களே வருத்தமடைந்ததாக சொல்லப்படுது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.